புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய இந்த சமயத்துல கச்சத்தீவு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதே சமயத்துல வாட்ச் பேங்க் அப்படிங்கக்கூடிய இடமும் பேசு பொருளாகி இருக்கு. வாட்ச் பேங்க் அப்படின்னா என்ன, கச்சத்தீவுக்கும் வாட்ச் பேங்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கச்சத்தீவு பிரச்சனை எதனால ஏற்பட்டது அப்படிங்கிற முழு விவரத்தை செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்கி இருக்காரு. அந்த காணொலியை பார்த்துடலாம். 6184 தமிழக மீனவர்கள் கடந்த 20 வருடங்கள்ல இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு காரணம் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுதான். இதுதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர் சந்திப்புல கூறிய கருத்து. கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் தமிழக அரசியலில் மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கச்சத்தீவு எங்கு இருக்கிறது, எப்போது யாரால் தாரை வார்க்கப்பட்டது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கச்சத்தீவை பொறுத்தவரையும் அதனுடைய மொத்த பரப்பு 285 ஏக்கரும் 20 சென்ட் பரப்பும் அளவு அமைஞ்சிருக்குது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில பாக் சலசந்தியில குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து 12 மைல் தூரத்திலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நெடுந்தீவிலிருந்து 10.5 மைல் தூரத்திலும் இருக்கு. இந்தியாவை ஒப்பிடும்போது இலங்கையோட கொஞ்சம் தூரம் குறைவாக இருக்கிறது. அதிகபட்ச அகலமாக அந்த தீவுல 300 மீட்டர் அளவிற்கு நீளம், அந்த அகல பரப்பு சென்று நீளமா போகுது. இந்த தீவு எப்போ உருவானது அப்படின்னு பார்க்கலாம். 1480வது வருடம் தான். இப்போ இருந்து ஒரு 550 வருடங்களுக்கு முன்பு கண்டத்திட்டு நகர்வுனால 11 தீவு உருவாகுது. அதுல ஒரு தீவு தான் கச்சத்தீவு. 1605ஆம் ஆண்டு சேதுபதி மன்னருக்கு உரிமையாக்கப்பட்ட தீவுகள்ல ஒரு தீவாகுது குருசடி தீவு, ராமசாமி தீவு, கச்சத்தீவு. இந்த லிஸ்ட்ல அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல 1605ல சேர்க்கப்படுது. கச்சத்தீவு என்றாலே தேவாலயம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். புனித அந்தோனியார் தேவாலயம் 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில் கட்டப்படுது. அதற்கு பிறகு 1920ஆம் வருடம் இலங்கை அரசு உரிமை கோருது. கச்சத்தீவு பகுதி எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு தொடர்ச்சியாக உரிமை கோருது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு 1948ல ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டதன் பிறகு சேதுபதி மன்னருக்கு சொந்தமாக இருந்த அந்த கச்சத்தீவு பகுதி இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு தீவாக மாறுது. அதன் பின்னர் இலங்கை அரசு இந்தியாவிடம் பல முறை முறையிட்டிருக்கிறது. 1973ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இலங்கை சென்றார். அதே போன்று இலங்கையினுடைய அதிபராக இருந்த பண்டாரநாயக்கே இந்தியாவிற்கு வந்தார். 2 தலைவர்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. குறிப்பாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில கடல் வழி எல்லையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒப்பந்தம் 1974ஆம் வருடம் ஜூன் 28ஆம் தேதி மேற்கொள்ளப்படுது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைக்கோடு வரையறுக்கப்படுது. 1974 ஒப்பந்தத்தின்படி அந்த எல்லைக்கோடு என்ன சொல்லுது அப்படின்னா, கச்சத்தீவு இருக்கக்கூடிய பகுதி இலங்கைக்கு சொந்தமானது அப்படிங்கிறத வரையறை பண்றாங்க. அந்த ஒப்பந்தத்தில் மேலும் பல சாராம்சம் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, மீன்பிடி உரிமை மற்றும் தீவுக்கு விசா இன்றி ராமேஸ்வரம் மீனவர்கள் செல்றதுக்கான அந்த ஒரு உரிமையும் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன பண்ணப்படுறதுன்னா, 1974ஆம் வருடம் எமர்ஜென்சி காலத்தில் திமுக அரசு கலைக்கப்படுது. அதன் பின்பு 1976வது வருடம் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது இந்தியாவால் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரை வார்க்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதற்கு இணையாக அதைவிட மேம்பட்ட கன்னியாகுமரிக்கு தெற்குள் உள்ள வெட்ஜ் பேங்க் என கூறப்படுகின்ற 4000 சதுர கிலோமீட்டர் பகுதி இந்தியாவினுடைய வசம் வருது. அந்த பகுதியில் அதிக அளவிற்கு கடல் வளம், மீன் வளம் இருப்பதாக கூறப்படுது. சரி, இப்போ எதற்கு கச்சத்தீவு மீண்டும் சர்ச்சைக்குள்ளாக்கப்படுது அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வி, குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் அவர் கேள்வி தொடுத்திருக்கிறார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக. அதில் கூறப்பட்ட பதிலை தான் நம்ம பார்க்க போறோம். கச்சத்தீவு பொதுவாக இந்த விஷயம் பொறுத்தவரையும் இலங்கைக்கு ஆர்வமாக இருந்தது என்றும் 1961 குட்டித்தீவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என நேரு கூறியதாக வெளியுறவுத்துறை கொடுத்துள்ள அந்த ஆர்டிஐயில் தெரிவிக்கப்படுது. உரிமையை இலங்கைக்கு விட்டு தருவதற்கு தயாராக இருப்பதாக நேரு அப்போதே கூறினார் எனவும் ஆர்டிஐயினுடைய பதிலில் தெரிவிக்கப்படுது. குறிப்பாக 1973ஆம் ஆண்டு கொழும்புவில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆலோசனையில இலங்கைக்கு தர முடிவெடுக்கப்பட்டதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் அந்த பதில் அண்ணாமலைக்கு தெரிவிக்குது. இதே கேள்வி 2015ஆம் வருடம் மதுரையைச் சேர்ந்த ஒரு தன்னார்வலர் ஆர்டிஐயிடம் கேட்டார். வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று இந்தியா அங்கீகரித்ததை 2015ஆம் வருடமும்
ஜெய்சங்கர் ஏற்கனவே நியாயப்படுத்தி இருக்கிறார். இந்நிலையில 2015ஆம் வருடம் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருந்த நிலையில 2024 ஆர்டிஐயில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தற்போது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என பதில் கூறப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவை பொறுத்தவரை அதனுடைய பரப்பு பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் அதனுடைய எல்லை புறத்தில் தமிழக மீனவர்கள் குறிப்பாக மீன்பிடிக்க செல்லும் போது கைது செய்யப்படுவதும் சுட்டு வீழ்த்தப்படுவதும் கடந்த 20 வருடங்களாக அதிகரித்து வரும் நிலையில கச்சத்தீவுக்கு ஒரு நிலையான தீர்வு வேண்டும் என்பதுதான் அரசியல் விமர்சகனுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை தொடர்ந்து 1976 மார்ச் 23ஆம் தேதி இன்னொரு ஒப்பந்தமும் கொழும்புவுக்கும் டெல்லிக்கும் இடையே கையெழுத்தாகுது. இது எதை பத்தி அப்படின்னா இந்த வாஜ் பீடபூமியை பத்தி. இந்த வாஜ் பேங்க் அப்படிங்கிறது 10,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பீடபூமி. இது ரிச் இன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய மீன்வளம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஸ்பீசியஸ்க்கு இது ஒரு தாய் இடமா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. 3 கடல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வளங்களை தன்னுள்ள அடக்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு. இந்த ஒரு இடம் கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியிலும் கொழும்புவிலிருந்து 189 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இங்க நிறைய மீன்கள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக இந்த ஒரு இடத்தை பயன்படுத்துறதாகவும் சொல்லப்படுது. 1974 கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பிறகு 1976 மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கொழும்புவுக்கும் டெல்லிக்கும் இடையே கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சொந்தமான எல்லையை, அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சொந்தமான எல்லையை வரையறுக்கிற ஒரு ஒப்பந்தமா பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு, அதாவது கச்சத்தீவுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இலங்கையில உள்நாட்டு போர் தொடங்கினதுக்கு அப்புறமா தான் இலங்கை தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கையை பலப்படுத்துது. அதன் பிறகுதான் கச்சத்தீவுக்கு போற மீனவர்கள் கைது செய்யப்படுறதாகட்டும், அவங்களுடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்படுறதாகட்டும், இந்த மாதிரியான ஒரு சூழல் எழ ஆரம்பிக்குது. இந்த 1976 ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாஜ் பேங்க் முற்றிலும் இந்தியாவுக்கு சொந்தமானது. இந்தியா தான் இந்த வாஜ் பேங்க் மேல எல்லா இறையாண்மை உரிமைகளையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இலங்கையை சேர்ந்த மீனவர்கள் இந்த இடத்துல மீன் பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஒப்பந்தம் சொல்லுது. ஆனாலும் இலங்கை அரசாங்கம் வைத்த வேண்டுகோளின் பேர்ல இந்திய அரசால உரிமம் வழங்கப்பட்ட இலங்கை கப்பல்கள் 6 கப்பல்கள் மட்டும் இந்த ஒரு இடத்துக்கு 3 வருடங்களுக்கு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலையும் இந்திய அரசு வழங்குது. அதே போல ஒரு வருடத்திற்கு 2000 டன் மீன்களுக்கு மேல அவங்க பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தையும் வழங்கி இருக்காங்க. அதன்படி 3 வருடங்கள் கழித்து, அதாவது இந்த 1976 ஒப்பந்தம் கையெழுத்தான 3 வருடங்கள் கழித்து இலங்கை கடற்படையினர் அங்க மீன் பிடிக்கிறதையும் அறவே நிறுத்தியிருக்காங்க. கச்சத்தீவை விட இந்த வாஜ் வங்கியில அதிக புவிசார் மூலோபாய முக்கியத்துவம் இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பனிப்போர் சமயங்கள்லயுமே இந்தியன் நேஷன் அட்வைசரிஸ்க்கு இந்த ஒரு பகுதி ஃப்ரீ நேவல் ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு சாதகமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. எனவேதான் இந்திய அரசாங்கம் இந்த பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இறையாண்மை உரிமை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. இந்த வாஜ் வங்கி இந்த ஆண்டோட தொடக்கத்துல இன்னும் அதிக கவனம் பெற்றது. எதனால அப்படின்னா, நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த வாஜ் வங்கியில எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆராய்ச்சியை செய்யறதுக்கான ஒரு ஏலத்தை கொடுக்கறாங்க. ஆனா இதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு இது அந்த வளங்களையே நாசமாக்கிரும் அப்படின்னு போராட்டத்துல இறங்குறாங்க. இப்படி மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச இந்த ஒரு காரணத்தால இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல வாஜ் வங்கி அப்படிங்கிறது நல்ல கவனம் பெற்றது. இந்த நிலையில தேர்தல் வரக்கூடிய இந்த சமயத்துல மீண்டும் கச்சத்தீவு விவகாரத்தை பிரதமர் மோடி அரசாங்கம் கையில் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் வாஜ் வங்கியையும் கச்சத்தீவையும் பெற்ற நிறைய நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. நன்றி.